मंदिर का पंडित कौन है? கோனை சாமான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा. பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. Friends, welcome to Niya Nana Troll. Welcome to Great Krigalan Magic Show. இந்த வீடியோவோட பார்ட் 1 நான் நேத்து போட்டிருந்தேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. இது வந்து பார்ட் 2. நான் நேத்து போட்ட வீடியோ மாதிரி இது வந்து ஒரு ட்ரோல் வீடியோவா மட்டும் இருக்க போறதுல கொஞ்சம் ரேண்ட் கலந்துதான் இருப்போது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டியா? ஸோ என்னோட பேஷனை நோக்கி வரணும் அப்படின்ட்டு தான் நான் இப்போ மாட்டுத்தீவன கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனி எம்ப்ளாயிஸ் இப்போ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது என்னடா இது இந்த மாதிரி ஓவர் ப்ரெஷராகவும் இருக்கு, நமக்கு இது பிடிக்கவும் இல்லை, நமக்கு வந்து ஒரு பேஷன் வந்து வேற இருக்கு. என்ன எடுத்துக்கோங்களேன், எனக்கு வந்து யூடியூபர் ஆகணுன்றது பேஷனு. அது போக நான் ரேப்பரு, ஷார்ட் ஃபில்ம் மேக்கர் எல்லாமே பண்ணுவேன். இதெல்லாம் இருந்தும் நம்ம அதாவது டேலண்டே இல்லாதவன்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஃபேமஸ் ஆயிடுறான், அவனோட சக்ஸஸ் ஆயிடுறான். இப்படி ஒன்று நம்ம வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்கு, நமக்கு உண்டான இது இடமே வந்து கிடையாது, ஐடி கம்பெனின்றது கிடையாது. அது ஒரு பிடிக்காம விருப்பமே எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். இது விட்டுட்டு போயிட்டு நம்ம இது வேற ஏதாச்சும் நம்ம பேஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தோணும். அதே தான் அவங்களும் சொல்றாங்க. என்ன அவங்க வந்து விட்டுட்டாங்க, நான் வந்து விடல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் வந்து இருக்க ஜாபை வந்து நம்ம விட்டுட்டு ஒரு நம்ம பேஷன்ல சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விட முடியாதுல்ல, அதனாலதான் வந்து விடாம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னன்னா அவங்க சொல்ற மாதிரி இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ற எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்களேன், ஒரு பேஷன்ன்றது வந்து அவங்களுக்கு ஒன்று இருக்கு. ஒருத்தனுக்கு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு இருக்கும், இன்னொருத்தனுக்கு மீடியாவில் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கு, இல்லை என்ன மாதிரி சோசியல் மீடியாவில் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் என்ன பண்றது, ஃபேமிலி சுச்சுவேஷன். பட் வந்து நமக்குன்னு ஏதோ ஒரு ஜாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பல்லக்கடிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ற யார்கிட்டயா கேட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 100 பேர்த்துல 98 பேர்னு வச்சுக்கோங்களேன், 98 பேர் வந்து எனக்கு பிடிக்காம ஏதோ தலையெழுத்தேன்னு தான் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கேன், நிம்மதியே இல்லாம தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பேலன்ஸ் 2% யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே பலமா இருந்திருப்பானுங்க, இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்களா, சின்ன வயசுல இருந்தே பலமா இருந்திருப்பாங்க. இல்ல அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாதான் பெரிய ஆளா பேசுவாங்க, அதனால சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஐடி கம்பெனி போனது எய்ம் இருந்து அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா. பேலன்ஸ் 98 பேர் பாத்தீங்கன்னா, இப்ப கூட ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனல் வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. ஒரு மாதிரி எங்களுக்கு வந்து மிஷின் வாழ்க்கையா இருக்குது, ப்ரெஷர் அதிகமா இருக்குது, எங்களால முடியல, இப்படியே போயிட்டு இருந்தா எங்களோட ஹெல்த் பாதிக்குது. அது நைட் ஷிஃப்ட் பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம். நைட் ஷிஃப்ட் வேற, பிசிக்கல் ஒர்க் பாக்குறதுன்றது வேற. பட் இது வந்து லேப்டாப் முன்னாடியே கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து பாக்குறதுனால கண்ணுக்கு அஃபெக்ட் ஆகலாம், உட்கார்ந்த இடத்துலயே இது பண்றங்காட்டிக்கு கொஞ்சம் உடம்புக்கு இதாகலாம், அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 98 பேர் வந்து ஒரு பிடிக்காம ஏதோ வேற வழி இல்ல தலையெழுத்தே இருந்தா பண்ணிட்டு இருப்பாங்களா இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பேஷனுக்காக கம்பெனி விட்டுட்டேன் அப்படின்றாங்க. ஸோ வந்து எல்லாத்துக்குமே ஒரு பேஷன் இருந்தாலும் இதுல வந்து ஒரு மாதிரி காண்டாகும் ஓப்பனா சொல்லணும். ஆக்சுவலா நான் வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், என்னோட கம்பெனி வந்து ஹெச்ஆர் யாரோ ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. பட் இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஒரு யூடியூபரா வந்து நான் இதை சொல்லிதான் ஆகணும். இந்த மாதிரி வந்து ஒரு நிம்மதியே இல்லாம, ஒரு ஃப்ரீடமே இல்லாத ஒரு மிஷின் வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க சொன்ன மாதிரி வந்து பேஷனை விட்டு, அதாவது ப்ரொஃபஷன் விட்டு வந்து பேஷன்ல இறங்கிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு என்ன மாதிரி எம்என்சி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் வேலையை விட்டுட்டேன்னு சொன்னா, ஏன்டா மச்சான் வேலையை விட்டேன்னு கேட்டா, இல்லடா என்னால முடியல. அவன் வந்து நான் சொன்னதே சொல்றான், இப்போ எனக்கு டேலண்ட் இருக்கு, நான் வந்து இதுல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஏன் ஐடி கம்பெனியில் உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியலடா. அவனுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், அவன் ஓப்பனா சொல்ற ஐடி கம்பெனியில் உட்காந்துருக்குன்னு தெரியல, அதனால வந்து நான் விட்டுட்டேன்டா, இனி வந்து என்னோட பேஷன் வந்து யூடியூபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி யூடியூபர் தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்த வேலையை விட்டுட்டு வந்து யூடியூபர் ஆக அப்படின்னு சொல்லிட்டு இதுல இறங்கியிருக்கான். ஸோ இதுதான் சொல்றேன், ஆக்சுவலா ப்ரெஷர்ன்றது இருக்கும், நம்மளோட பேஷன்றது வேற இருக்கும். பட் வேற வழி இல்லையே, ஒரு தலையெழுத்தேன்னு தான் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பொய்யான சேலரி சொல்றாங்களா, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அவ்வளவு சம்பாதிக்கிறேன், அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளவு சம்பாதிக்க மாட்டாங்க. பட் சம்பாதிக்கிறேன்னு வைங்களேன், ஒரு நிம்மதியே இல்லாம கடுப்பாய் பல்லக்கடிச்சுன்னு அந்த வேலையை பார்த்துட்டு யாருமே அப்பாடா இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் போறோம், நம்ம ஜாலியா ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றலாம் எவனுக்கும் தெரியாது. என்னடா இது, எப்படி ஒன்று வேற வழி இல்லை, மாசம் நம்மளுக்கு என்ன பண்ணிதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களே ஏமாத்திட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பண்றோம். இப்போ நானே அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பிடிச்சின்றது வேற, இது வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் சேஃப்டிக்கு ஒரு ஜாப் வேணும்ல நமக்கு, அதனாலதான் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா, நான் வந்து நிம்மதியா இந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2 நாள் சார், 2 நாள் லீவ் போட்டு நிம்மதியா இருக்க முடியல என்னால. எவன் வேணா கால் பண்ணுவான், எப்ப வேணா கால் பண்ணுவான், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், எவ்வளவு வேணா திட்டுவான், எல்லாத்தையும் வாங்கிக்கணும். கொண்டாடி கிட்ட ஆசையா 2 வார்த்தை பேச முடியாது சார். சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த செகண்டே மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட முடியும். ஆனா என்னால முடியாது. எப்ப வேணாலும் எவன் வேணாலும் கால் பண்ணுவான், எதை பத்தி வேணாலும் கேட்பா. நாங்க பல்ல கட்டிக்கிட்டே பேசணும். எல்லா ஒர்க் பிரஷர் தலைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அமைக்கி செத்துரும் தான் சார் தோணுது, செத்துரும் தான் தோணுது.
ஐடியில் இருக்கும்போது ஒரு ப்ரெஷரில் தான் வெளியே வந்தேன் நான். ஆஃபீஸில் ப்ராப்ளம்னா இன்னொரு ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதுதானே, கொஞ்சம் ஒர்க் கல்ச்சர் நல்லா இருக்கு ஆஃபீஸ்க்கு. அது குரங்கு வால் விட்டுட்டு புலிவால் பிடிக்கிற மாதிரி. அவ்வளவுதான், அதான் கான்செப்ட். என்னன்னா இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஓவர் ப்ரெஷரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நான் இன்னொரு ஐடி கம்பெனிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப அதுக்கு போனோம்னா ஐடினாலே ப்ரெஷர் இருக்குங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன போஸ்ட், ஒரு பிபிஓவா இருக்கலாம், இல்லை என்ன மாதிரி வெப் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை வந்து டெஸ்டராக இருக்கலாம், எதுவாக ப்ரோக்ராமரு, அது ஹெச்ஆர் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹை போஸ்ட்ல இருக்காங்க பாருங்க ஹெச்ஆர். இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணால் போதும், அவங்க உட்காந்து கோடிங் போகணும் அப்படின்னு மேக்ஸிமம் அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு நீங்கள் ஸ்டார்டிங்ல எம்ப்ளாயியாக சேரப்ப நீங்கள் இந்த கம்பெனியில் தான் இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, நம்ம இன்னொரு கம்பெனி போகலாம் அப்படின்றது வந்து தவறான ஒரு எண்ணம். ஏன்னா நீங்கள் ஐடின்னு வந்துட்டாலே ப்ரெஷர் தாங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும். ஸ்டார்ட் அப்பில் ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் இருக்காது இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் என்னால் ஒரு சின்ன ப்ரெஷர் கூட ஹேண்டில் பண்ண முடியாது. நான் காலேஜ் டேஸில் ஜாலியாக இருந்தேன், இப்போ வந்து இந்த மாதிரி இதில் உட்காந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஐடி வந்து செட்டே ஆகாது. ஏன்னா வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியில் கூட ப்ரெஷர்ன்றது இருக்கும். இவர் சொல்கிற மாதிரி வந்து அது என்ன சொன்னார், குரங்கு வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிக்கிற மாதிரியா சம்திங் அது மாதிரி தான். நீங்கள் இந்த கம்பெனியில் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயுமே ப்ரெஷர் இருக்கும். அந்த காலத்துல யாருக்கோ நம்ம கை கட்டி வேலை பார்த்தோங்க, இப்ப டை கட்டி வேலை பாக்குறோம். வேலை செய்யற இடத்துலயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க, அங்க இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள மீதி வாழ்க்கையே முடிஞ்சிருது. எம்என்சில நான் வாய்ஸ் ப்ராசஸ்ல இருந்தேன் சார். அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம் அப்படிங்கிறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. 4 படம் நடிச்சுட்டு 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பிசினஸ்ல ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு வந்துட்டேன். என் ஒய்ஃப் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியுது. பிசினஸ்க்கு நான் வந்ததுக்கு அப்புறம் 10 மடங்கு சம்பாதிச்சேன். படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆக்டரா ப்ரொஜெக்ட் ஆயிருக்குல்ல சார். இவர் சொல்ற விஷயத்துல பொய்யும் இருக்கு உண்மையும் இருக்கு. என்னன்னா இவர் வந்து உண்மையிலேயே பிபிஓவா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அது வந்து பிடிக்கல, என்னோட பேஷனுக்காக ஆக்டர் ஆகணும்னு ஆசை, அதனால வந்து அந்த கம்பெனி விடுற அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. உண்மையிலே வந்து அவரோட பேஷனுக்காக கம்பெனி விட்டுருப்பாரு. பட் என்னன்னா வந்து இவர் சொன்ன மாதிரி அந்த 4 படம் நடிச்சிட்டேன், ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பொய்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவர் யாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸாவது பார்த்துருப்போம். இல்லைனாலும் வந்து கண்டிப்பா வேற ஒரு பிசினஸ் எதுவுமே பண்ணாம சினிமால இருந்தே சினிமாவில் நடிகராகி பணம் சம்பாரிச்சு ப்ரொடியூஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து இவர் கண்டிப்பா ஒரு ஃபேமஸான ஸ்டாரா தான் இருந்திருக்கணும். அது வந்து போய் தான். பட் உண்மையிலேயே அவரோட பேஷனுக்காக இவர் வந்து வேலையை விட்டுருப்பாரு. அந்த விஷயம் வேணா உண்மையா இருக்கலாம். தில்லாலங்கடி படத்துல ஜெயம் ரவி ஒரு சூப்பரான டைலாக் சொல்லுவார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மாசம் ₹1,00,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டப்பா கம்ப்யூட்டர் முன்னாடி என்னால உட்காந்து தட்டிட்டு இருக்க முடியாது. நான் வந்து ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா அதுல வந்து கிக் இருக்கணும், த்ரில் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. இது எல்லாத்துக்குமே இந்த ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு வந்து பேஷனை ஃபாலோ பண்றீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே அந்த டைலாக் பொருந்தும். மத்தவங்க எல்லாம் வேலையை பிடிச்சி செய்யறாங்களா பிடிக்காம செய்யறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா மெக்கானிக்கலா ஏதோ ஒண்ணு செய்யணுங்கிறதுக்காக மட்டும் நான் செய்ய மாட்டேன். நான் செய்யற ஒவ்வொரு வேலையிலும் ஒரு சேலஞ்ச் இருக்கணும், கிக் இருக்கணும். ₹1,00,000 தராங்கிறதுக்காக டப்பா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுற வேலையை என்னால செய்ய முடியாது. உலகத்துல நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆவாங்க, நான் ஆக மாட்டேன். பாதி வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எத்தனை நாள் சந்தோஷமா இருந்தோம் விரல் விட்டு எண்ணி பாக்குற கேவலமான நிலைமை எனக்கு வேணாம். கேட்டீங்கன்னா அதுல வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ கூண்டு உள்ள அடைச்ச கிளி மாதிரியே இருக்க மாதிரி எனக்கு ஃபீலா இருந்துச்சு. இதுவும் உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கூண்டுக்குள்ள அடைச்ச கிளினா அவர் வந்து ஒர்க் பண்ற அந்த பிளேஸ் இருக்குல்ல, அதை சொல்லல. அவரோட லைஃபே வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் தான். அதை தாண்டி ஒரு என்ஜாய்மெண்ட்டோ இல்ல அதை தாண்டி நம்ம வெளியே ஊர் சுத்துறதோ அந்த மாதிரி எதுவுமே எல்லாமே கம்மியாயிருச்சு. ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச கிளி மாதிரி இது பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நானே சொல்றேன் ஓப்பனா, என்ன எனக்கு இப்போ நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றேன், ஆஃபீஸ் வந்து போகல. இருந்தாலும் அந்த டைமுக்கு லாகின் பண்ணி லாக் அவுட் பண்றேன் அப்படின்றனால நான் சொன்ன மாதிரி என்னோட லைஃப் இதே வந்து மாறுது. ஒரு டெய்லி ரொட்டீனே மாறுது. என்னன்னா நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. அது நான் வேற இந்த மாதிரி யூடியூபர், எனக்குன்னு ஒரு பேஷன் வேற இருக்குல்ல. அதனால அந்த கிடைக்கிற சின்ன இதுல கூட தூக்கத்தை கம்மி பண்ணிட்டு இது மாதிரி வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், சாயங்காலம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து நம்மளோட அதாவது இப்போ ஒரு ப்ரெஷர் ஃப்ரீயான ஒரு இதா இருக்கு. அதான் சொல்றேன், கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும். நம்ம அதை தாண்டி இவர் சொல்ற மாதிரி கூட்டுக்குள்ள அடைஞ்ச கிளின்னு சொல்றாருல, நான்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்ச எலி மாதிரி அந்த குறிப்பிட்ட டைம்ல இந்த டைமுக்குள்ள இந்த ஒர்க்கை முடிச்சிடணும். அப்பதான் வந்து சாயங்காலம் வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து காலையில இந்த டைமுக்குள்ள எடுத்தாதான் நைட்டு ரிலீஸ் பண்ண முடியும். எடிட்டிங் வந்து இந்த வீடியோ லென்த் அதிகமா இருக்கு, எடிட்டிங் நான் என்ன எக்ஸாம்பிளா வந்து வச்சு சொல்றேன், இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி நைட் ரிலீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பேஷன் இருக்கும். லைக் ஐடி கம்பெனியில் வேலை செய்யற வந்து எனக்கு மட்டும் பேஷன் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு பேஷன் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூண்டுக்குள்ள அடைந்த கிளி மாதிரி அதை விட்டு அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ல்டு வெளியே வந்து ரியாலிட்டிக்கு வந்து வர முடியல. ஓப்பனா சொன்னேன், அவ்வளவுதான். இந்த கம்பெனிக்காக நீ அவ்வளவுதான், ஒன்ஸ் ஜாயின் ஆயிட்டா அவனுக்கு நீ அடிமை, அவன் வந்து ரோபோட். நான் சொன்ன மாதிரி நீ ஆன் பண்ணா நீ வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஆஃப் பண்ணா பேசாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும்னா வெளியே என்னதான் நான் இவ்வளவு சேலரி வாங்கிக்கிறேன், இவளை வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் பாரு இப்போ ஐடி கம்பெனி செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பொண்ணை சூப்பரான ஃபிகரை வந்து கரெக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், அவுட்டிங்லாம் போயிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அங்கேயும் தாஜ்மஹால் அங்கெல்லாம் போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஓகே, அது எல்லாமே இருக்கும். ஆனா வந்து உள்ளுக்குள்ள அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், அவன் விருப்பமே இல்லாம தான் அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அட்வைஸ் பண்றேன்னு கோச்சிக்காதீங்க. ஆஃபீஸ் போகும்போது ஜாலியா போகணும். நம்மளுக்கு பிடிச்ச வேலையை லவ் பண்ணி பண்ண முடியாது. அப்பதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.